ஈசாக்கு வயல்வெளியில போய் வசனத்தை தியானம் பண்ணிட்டு இருக்கான். ஆனா இவனுக்காக கடவுள் வாழ்க்கையவே தியானம் பண்ணி அதற்காக அவளை ஆயத்தப்படுத்தி இவன் ஆயத்தப்படுத்தி அவ குடும்பத்தை ஆயத்தப்படுத்தி நேர்வழியாய் நடத்தி. ரெபேக்காளை போல எத்தனை பெண் இருந்திருப்பாங்க. அவங்க வீட்டுக்குள்ளெல்லாம் போகாம இந்த அம்மா வீட்டுக்குள்ள போறான்னா அது அவனுக்கே தெரியாது. அது இவன் போல நேர்வழியாய் நடத்துகிற கர்த்தர் சரியா நடத்தி கொண்டு போனார். நான் சொல்றேன், ஆபிரகாமுக்காக ஈசாக்குக்காக எலியேசரை அற்புதமாக நடத்தி கொண்டு போயிருப்பாரானால் உங்களுக்காக யாரை நடத்தணுமோ எங்கே நடத்தணுமோ அவங்கள சரியாக நடத்தி உங்களுக்கானதை உங்கள் பக்கம் இழுத்து வர அவர் நல்லவராயிருக்கிறார், அவர் வல்லவராயிருக்கிறார். நேர்வழியாய் என்னை நடத்திடும் தேவன் நிச்சயம் நடத்துவார், பயம் இல்லையே. நேர்வழியாய் என்னை நடத்திடும் தேவன் பயம் இல்லை, பயம் இல்லை, பயம் இல்லையே. என் சார்பில் கர்த்தர் உண்டு, பயம் இல்லையே, பயம் இல்லை, பயம் இல்லை, பயம் இல்லையே. எனக்காக யுத்தம் செய்வார், பயம் இல்லையே. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே.